அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து நட்சத்திர ஜோதிடர் கரு முருகானந்தம் பேசுகிறேன். டெய்லி 10 நிமிஷம் 8 மணிக்கு நம்ம ஆன்லைன் ராமர் டிவியில் சில பல டிப்ஸுகளை கொடுத்துட்டு வர்றேன். இப்போ கரணங்களை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். பவம், பாலவம், கௌளவத்தை கொடுத்தாச்சு. இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைத்துள கரணத்தை எடுத்துருக்கிறோம். தைத்துளை கரணத்தை, அதற்கு விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுதை, அதற்கு அதிதேவர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பெருநகர பிரம்மபுரீஸ்வரர் சேஷ்டாதேவி. சுக்கிரனுடைய கரணத்தை கொண்டது அந்த தைத்துளை கரணம். சுக்கிரன் கண்ணியில் நீசம் பெற்றிருந்தாலும் அல்லது முடக்கு சாபத்தில் இருந்தாலும் அல்லது திதிசூன்யம் அவயோகி ஸ்தானத்தில் இருந்தாலும் கர்ணாதிபதி காப்பாற்றுவார். சுக்கிரன் உச்சம் பெற்றுதான் காப்பாற்றுவார் என்றல்ல, அவர் நீசம் பெற்றிருந்தாலும் காப்பாற்றுவார் சுக்கிரன். அதற்கு கருணாதிபதியை நாம் எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க. கழுதைகளுக்கு உணவு கொடுப்பது, இயலாத கன்னி பெண்களுக்கு பாவாடை தாவணி எடுத்து கொடுப்பது வெள்ளிக்கிழமை நாள். மொச்சக்கொட்டை முதியோர் இல்லத்திற்கு வெள்ளிக்கிழமை நாளில் சென்று தானம் கொடுப்பது. திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு உதவுவது. ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று வருவது, பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது, யானைகளுக்கு உணவு கொடுப்பது. என்ன உணவு கொடுப்பது அப்படின்னா, கரும்பு கொடுக்கும் அல்லது சீத்தாப்பழம் கொடுப்பது அல்லது வாழைப்பழம் கொடுப்பது அல்லது பப்பாளி பழம் கொடுப்பது. இதெல்லாம் கொடுக்கும் பொழுது கர்ணநாதன் ஆக்டிவேட் ஆவார். வாழைப்பழம், பப்பாளி பழம், சீத்தாப்பழம் இவைகள்லாம் கொடுக்கும் பொழுது கர்ணநாதன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி சுக்கிரன் எப்படி பலம் இழந்திருந்தாலும் கர்ணநாதன் உங்களை காப்பாற்றுவார். கரணம் தப்பினால் மரணம் என்ற கோட்பாடுக்கு இணங்க உங்களை அவர் காப்பாற்றுவார். அதே மாதிரி கர்ணநாதன் கெட்டுட்டாங்க சார் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாளில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இது 3 வேளையும் நீங்கள் மௌன விரதம் இருக்கும். 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் மௌன விரதம். மொச்சக்கொட்டையை அடிக்கடி தானம் கொடுக்கணும். இது கெட்டிருந்தா, சுக்கிரன் கர்ணாதிபதி கெட்டிருந்தா, முடக்கு, திதிசூன்யம், யோகி அவயோகி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு, முடக்கு ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, இப்படி கெட்டு போயிருந்தா இதெல்லாம் விதிக்கப்பட்டது. அவர் நல்லா இருக்காரு, துலாத்துலையும் ரிஷபத்துலையும் இருக்காரு, மீனத்துல இருக்காரு அப்படின்னா பெரிய அளவுக்கு நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஆனாலும் மொச்சக்கொட்டையை உடம்புல சேர்த்துக்கிட்டே வரணும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரும். சேஷ்டாதேவி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கருணாநாதன் செயல்படுவார். அதே மாதிரி பியூர் சில்க் சட்டை, பியூர் சில்க்கு ஆடைகளை நம்ம அணியணும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, சினிமா, அழகு நிலையம், இங்கெல்லாம் அடிக்கடி நீங்கள் சென்று வந்தீங்கன்னா கருணாநாதன் செயல்படுது. சினிமாவுக்கு போயிட்டு வந்தாலே கருணாநாதன் உங்களுக்கு கைதுளை கரணம் இயங்கிட்டே இருக்கும். தை மாதம் வரக்கூடிய
அந்த கரணத்தில் எப்படியும் 4-5 தடவை அந்த கர்ணம் வரும். அதில் வளர்பிறையில் உள்ள கரணத்தில் காஞ்சிபுரம் பெருநகர பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கருணநாதன் ரொம்ப திறம்பட வெற்றி பெற வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பார். கைதொழில் கரணத்தில் பிறந்தவங்க லீனாகவும் இருப்பாங்க, குண்டாகவும் இருப்பாங்க. ஆனால் அழகு நல்ல ஒரு அழகாக அவங்களுடைய முகபாவகம் இருக்கும். அப்போ சேஷ்டாதேவியை நீ அடிக்கடி வணங்கிட்டு வந்தாவே உங்களுக்கு கருணநாதன் செயல்படுவார்கள். அதே மாதிரி இந்த வாழைப்பழம், பப்பாளி பழம், சீத்தாப்பழம் இவைகளை வெள்ளிக்கிழமை நாளில் யாருக்காவது யானைகளுக்கு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், யாருக்காவது நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கருணநாதன் செயல்பட்டு உங்களை காப்பாற்றுவார். அதே மாதிரி இன்னும் 3 கோயில் இருக்கு. சித்திரகுப்தர் கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில், பெருமாள் கோவில். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் சென்று வாழைப்பழம் தானம் வணங்கி வந்தீங்கன்னா அந்த கருணநாதன் செயல்படுவார். அதே மாதிரி சித்திரகுப்தர் ஆலயம், காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் ஆலயம் சென்று சக்கரை பொங்கல் விநியோகம் பண்ணி செவ்வாய்க்கிழமை நாளில் சென்று விநியோகம் பண்ணி தரிசித்து வந்தீங்கன்னா கருணநாதன் செயல்படுவார். அதே மாதிரி உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு திங்கட்கிழமை நாளில் சென்று சீத்தாப்பழம் தானம் செய்து அங்கே போய் தரிசித்து வந்தீங்கன்னாலும் கருணநாதன் உங்களுக்கு செயல்பட்டு நல்வழி காண்பார் என்பதை சொல்லி நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.